ஹலோ காய்ஸ், ரஹடி காசையில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், மீனா ரொம்ப கவலைப்படுறாங்க. எதுக்காக கவலைப்படுறாங்கன்னு சொன்னால், தன்னோட தம்பி சத்யா இப்படி ஒரு நாள்லேயே மாறிட்டானே என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை நினச்சி பார்த்தோன்னே முத்துவுமே கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு மீனா, சத்யா நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி சிந்தாமணியின் வேலையில் சிக்கி அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்ட்டு நான் நினைக்கவே இல்லை. ரேகா ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல மாதிரி பார்த்து கொள்வான்ட்டு நினச்சா, இப்போ ரேகாண்ட பேச்சை கேட்டு தானே அவன் அங்கே போனான். அங்கே போனதுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சுதோ யாருக்கு தெரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, இங்கேருந்து சிந்தாமணி நல்ல மாதிரி நடித்து கூட்டிகிட்டு போனா இல்லையா, தன்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியலை, பார்த்துட்டு போங்க என்ற மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டுது இந்த பிரச்சனை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, அவங்க இந்த மாதிரியெல்லாம் பணிஞ்சு மற்றவங்களோட பேச மாட்டாங்கல்ல. நானுமே அன்றைக்கி யோசித்தேன். நான் உன்னை கேட்டேன்ல, இதை நம்பலாமான்ட்டு கேட்டேன்ல. பத்தியா, அவள் சத்யாவையும் ரேகாவையும் இந்த வீட்டிலேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும், நிரந்தரமாக கூட்டிகிட்டு போகணும்னு தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு விஷயத்த நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லை, சத்யாவும் ரேகாவும் சந்தோஷமாக இருந்தால் போதும், இங்கே இருந்தா என்ன அங்கே இருந்தா என்ன என்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இது சத்யாவுக்கு தான் பெரிய பிரச்சனையாக போய் முடிய போது போல இருக்குது. உன்னை பழிவாங்க நினச்சி சத்யாவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறாங்க போல இருக்குது. இது புரியாமல் சத்யா எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல கம்பெனி கிடைச்சிருக்கு, நல்ல கார் தந்துருக்குறாங்க, என்னை விட்டவன் யார் என்ற மாதிரி தான் அவனோட பேச்சு இருக்குல்ல. என்னால் நம்பவே முடியலை. சத்யா பேசும்போது எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே சத்யாவா இது பேசுகிறது என்ற மாதிரி தான் மீனா இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நீ பக்கத்தில் நிற்கும்போது நான் அதை காட்டி கொடுத்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவேல்ல, அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் காட்டி தரணுமென்ற அவசியமே இல்லை, எனக்கு புரிஞ்சிட்டுது. புரிஞ்சபடியே தான் நான் கேட்டேன் அம்மாவை. என்னம்மா இப்படி மாறிட்டான் சத்யான்னு கேட்டிருந்தேன், நீங்கள் கவனிச்சிங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்கள்ட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பார் மீனா, எனக்கு சத்யாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி மாறிட்டான், அவன் ரொம்ப நல்லவன் ஆச்சே, ரேகாவும் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே அம்மா, ஏன் இப்படி மாறினாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, சத்யா மாறிட்டான்னு சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் ரேகா மாறிட்டான்னு சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லையம்மா. அவள் சிந்தாமணியோட பொண்ணு. சிந்தாமணி எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் அவவும் இருப்பாள். அதில் எந்த மாற்றமும் இல்லையம்மா. என்ன பண்ணுறது, சத்யா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. சிந்தாமணி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் முன்னுக்கு நின்று நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். இதுதான் நாங்கள் பண்ண தப்பு, இதை தவிர வேறு எதுவும் நாங்கள் பண்ணலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னில் என்னடி தப்பு, நீ எதுவும் பண்ணலையே. சத்யா நீ இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணுமென்று சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, அவன் அதை பண்ணித்தானே இருக்க போகிறான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவன் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தான். இவர் தான் சொன்னாங்க, இல்லை சத்யா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுன்னு லவ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரேகா அந்தளவு தூரம் எங்களோட நல்ல மாதிரி பழகினாங்க. ஒருவேளை ரேகா நல்லவங்களாக இருக்கலாம், சத்யா திடீரென்று வசதியை பார்த்தோன்னே மாறிட்டானோ தெரியலை. ஆனால் இப்படி மாறுவேன்ட்டு நான் நினைக்கலம்மா. உனக்கு ஞாபகம் இருக்கா, சீதா கூட இப்படித்தான். அதாவது அருணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் குறைவாக இருந்தது, இங்கே வீட்டை வாரதும் குறைவாக இருந்தது. நானுமே ரொம்ப கவலைப்பட்டேன். அப்புறமா பார்த்தியா, அவள் அருணோட பிரச்சனைகளை பார்த்தோன்னே, அருணோட உண்மையான குணத்தை அறிஞ்சோன்னே அவள் ரொம்பவே மாறிட்டா, ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டா. கவனிச்சியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, நானுமே கவனிச்சேன் தான். அருண் இப்படிப்பட்டவன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன், இப்போ கூட சீதா சேர்ந்து வாழ்கிறேன்ட்டு போயிருக்கிறா தான். ஆனால் நான் அருணை நம்பவே இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை அடித்தவங்க, இப்படி பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தினவங்க திரும்பவுமே ஏற்படுத்துவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னமோ சீதா தான் கவனமாக இருக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சீதான்ற விஷயத்தில் அருண் மட்டும்தான் பிரச்சனையாக இருப்பாங்க. இங்கே சிந்தாமணியும் ரொம்ப மோசமான ஆள். அவள் தன்னோட பொண்ணுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுத்து, அப்புறமா சத்யா என்ன என்னோடய வாழ்க்கை இப்படியா போச்சே, என்னோடய அம்மாவும் இப்படி கவலைப்படுவாங்களே, நான் யார்கிட்ட இதை சொல்கிறேன்ட்டு ரொம்ப கவலைப்பட போகிறான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாதம்மா சத்யா, நான் ஒரு நாள் அவன் பேசுனதிலே பார்த்துட்டேன்.
அவன் பணத்திமிர்ல இப்ப இருக்கிறான். எனக்கு எதுக்கு இவங்க? என்ட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, வேலை இருக்கு, வாழ்க்கை இருக்கு. என்னத்துக்கு இவங்க? இவங்களுக்கு தான் என்ன தேவைப்படும்? என்ற மாரி தான் அவனோட பேச்சு இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. இனி அவனா ஃபோன் பண்ணி பேசினா ஒழிய, நான்லாம் ஃபோன் பண்ணி பேச மாட்டேன் என்ற மாரி சொல்றாங்க. ஏய் மீனா, நீங்க 3 பேரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றது தானே எனக்கு விருப்பம். ஏன் மீனா இப்படி பேசுற? நாங்க 3 பேரும் ஒருமையா இருக்கணும்னு தானம்மா நானும் விருப்பப்படுறேன். ஆனா, சிந்தாமணி சொல்றதுக்கெல்லாம் இவன் இந்த மாரி செயற்பட்டான்னு சொன்னா, அப்புறமா எனக்கு கோவம் வந்துடும். அவன் தன்ற மூளைய யோசிச்சு, தன்ற மூளையில யோசிச்சு, இல்ல இது தப்பு, இது சரி என்று செய்வானா இருந்தா பரவாயில்ல. சிந்தாமணி சொல்றத கேட்டு, இல்ல இல்ல அதெல்லாம் பிழை, இதெல்லாம் தப்புன்ற மாரி சொன்னா, அப்புறமா நானும் என்னோட குணத்த காட்ட வேண்டியிருக்கும். அது வரைக்கும் தான் நான் பொறுமையா இருப்பேன். ஆனா எங்களோடயே சீண்டி பார்க்க நெனச்சா, அப்புறமா தாங்க மாட்டான் சொல்லிட்டேன்ற மாரி சொல்றாங்க. "என்னடி மீனா, அவன் தான் இப்படி பண்றான்டா, நீயும் அப்படி பண்ணுவியா?" "இல்லம்மா, நான் பூ வியாபாரம் பண்றேனா, சிந்தாமணியுமே அத பண்றவங்க. சிந்தாமணி நான் இந்த மாரி ஒரு பதவியில இருக்கிறேன்ட கோவத்தில இருக்கிறவ. அது மட்டும் இல்லாம என்ற தொழிலையே அழிக்கணும், என்னையே அழிக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவ. பத்தாததுக்கு இப்ப அத்தையோடையுமே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அவ சும்மா விடுவளா? அவ என்ன பண்றா தெரியுமா உனக்கு? சத்யாவோட நல்ல மாரி நடிச்சு, சத்யாட்ட நல்ல பேர் கேட்டுட்டு, தான் என்ன சொன்னாலுமே சத்யா கேட்குற மாதிரி மாத்தி வச்சிருக்கிறா. அதத்தான் பண்ண போறா. ஒன்றில் மாத்தி வச்சிருக்கிறா, அல்லது இனி மாத்த போறா. அதுதான் நடக்க போகுது. இனிமே நாங்க பேசுறத சத்யாவோ, ரேகாவோ கேட்க போறதில்ல. நீ வேணுமென்னா பாரு என்ற மாரி சொல்றாங்க. சரியம்மா, இப்படி இதையெல்லாம் யோசிச்சு நீ கவலைப்படாத. பேசாம விட்டுடு. என்ன நடக்குதோ பார்த்து கொள்ளலாம். நாங்க எவ்வளோ பிரச்சனைய பார்த்துட்டோம். இந்த பிரச்சனைய பார்க்க மாட்டோமா என்ன? என்ற மாரி சொல்றாங்க. என்னடி மீனா, நீ பேசுறத கேட்கும்போது எனக்கு பயமா இருக்கு என்ற மாரி சொல்றாங்க. அம்மா, நீ பயப்படாத. என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கொள்றேன். சரியா? என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எனக்கு சொல்லு. நான் கேட்குறேன் என்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க. சீதாக்குமே இத மாரி சொல்லி கவலைப்படணுன்றதுக்காக, சீதா கோயிலுக்கு போகணும் மாரி இருக்கு. வர்றியா அன்னைக்கு? ஏதாவது பிரச்சனையா? அருண் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களான்னு கேட்டா, இல்லக்கா, அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. கோயிலுக்கு போறேன்னு சொன்னா, அவங்க காலையிலேயே கூட்டிட்டு கோயிலுக்கு விட்டுட்டு தான் போவாங்க. பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு டியூட்டி இருக்கு. என்ன கொண்டு அதில விட சொல்றேன். ஏன் அவங்களுக்கு பிரச்சனை குடுக்குற? நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துடன்ற மாரி சொல்றாங்க. சரி அக்கா, நான் அப்படியே பண்ணிடுறேன்ற மாரி சொல்றாங்க. முத்துவ மீனா கேட்குறாங்க. ஏங்க, எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும் மாதிரி இருக்கு. நீங்க ஒரு 1 ஹவர்ல வந்துடுவீங்களா? இல்ல மீனா, நான் தூரத்தில நிக்கிறேனே. எப்படியும் வர்றதுக்கு ஒரு 3 மணித்தியாலமாவது செல்லும். நீ போயிட்டு வந்துடேன். வேற ஒரு நாளைக்கு நான் வரேன். என்ன மீனா, திடீரென்று என்ன கேட்குற? உடம்புல நீயே போயிட்டு வந்துடுவ தானே என்ற மாரி சொல்றாங்க. இல்லங்க, எல்லாரும் ஒரு இடத்துலேருந்து பேசணும் மாதிரி இருக்கு. அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குதில்ல. எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறேன்ல. அத தான் யோசிச்சேன். சரி பரவாயில்ல. சீதாவ நான் வர சொல்லியிருக்கிறேன். நான் அவளோடயே போய் பேசிட்டு வந்துடுறேன்ற மாரி சொல்றாங்க. என்ன, சீதா வர சொல்லியிருக்கிறியா? ஏன் ஏதாவது பிரச்சனையா சீதாவுக்கு? இல்ல, இல்ல, இல்ல. வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் சத்யாவ பத்தி பேசுறதுக்கு தான். ஓ! 2 பேரும் பேச போறீங்களா? என்ன சத்யா இப்படி மாறிட்டான்டா? இங்க பாரு மீனா, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீன்னு சொன்னா, உனக்கு உன்னோட உடம்பு தான் முடியாம போகும். கொஞ்சம் அமைதியா இரு. அவன் அவனா ஏதாவது தப்பு பண்ணா திருந்தட்டும். நீயா ஏன் இந்த மாரி பண்ற? ஏன் இந்த மாரியெல்லாம் பண்றன்ட்டுலாம் கேட்டு உன்னோட மனச குழப்ப வேணாம். சரியா? நீங்க ஹேப்பியா போயிட்டு வாங்கன்ற மாரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா மீனாவும் சீதாவும் ஒரு கோயிலேருந்து பேசிகிட்ருக்குறாங்க. பேசிகிட்ருக்கும்போது அந்த கோயிலுக்கு சிந்தாமணி, அதே மாதிரி ரேகா, சத்யா 3 பேருமே வாராங்க. அந்த கோயிலில் அவங்க ஏதோ ஒரு நேர்த்திக்கடன் கழிக்கிறதுக்காக வாராங்க. பெரிய பூஜையெல்லாம் கொடுக்க போகிறாங்க. இதை பார்த்த உடனே மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்க தான் பண்ணுறாங்கன்னு தெரியாமல், இன்றைக்கி ஏதோ பெரிய பூஜை போல் இருக்குது, இல்லை யாரோ ஏதோ பண்ணுறாங்க போல் இருக்குது, வேண்டுதல் பண்ணுறாங்க போல் இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டே போகும்போது சத்யா, ரேகா, சிந்தாமணி நிற்கிறத பார்த்துடுறாங்க. இங்கே சத்யா நிற்கிறான்ல, ஏய் சத்யா என்ற மாதிரி கூப்பிடும்போது சத்தம் போடாதீங்க, நான் அத்தையோடு வந்திருக்கிறேன். இதில் உங்களோட பேசுகிறது அத்தைக்கு பிடிக்காது. சரியா? தேவையில்லாமல் எங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. நான் நீங்கள் எங்கேயாவது தனியாக நிற்கும்போது பேசுகிறேன். இப்படி அவங்களோட நிற்கும்போது பேசுகிறது சரிப்பட்டு வராது என்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா அப்படியே திகைச்சு போகிறாங்க. மாப்பிள்ளை, என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? ஓ, பேசிகிட்ருக்குறீங்களா? இல்லைத்த, நான் பேசிகிட்ருக்கல, நான் வந்துடுறேன். வாரேக்கா, நாங்கள் போகலான்னு சொல்லும்போது, சரி அக்கா வாரேன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னா மீனாக்கு
மீனாக்கும் அதே மாதிரி வந்து சீதாக்கும் அழுக வந்துடுது. என்ன சத்யாவா இப்படி மாறிட்டா? என்ன கேட்டேன் இப்போ? எப்படி சத்யா இருக்கிற? நீங்கள் தான் இந்த பூசை பண்ணுறீங்களான்னு கேட்கலான்ட்டு பார்த்தா, இப்படி பேசிட்டு போகிறான். எங்களோட பேசுகிறதுக்கே அவன் தயங்குறான். எப்படி எப்படி சீதா இப்படி மாறிட்டான் சத்யா? இதுக்காகவா இவனை பாசமாக வளர்த்தேன்? ஏன் இப்படி பண்ணுறான்? வா சீதா, இதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இங்கே நிற்கக்கூடாது. நாங்கள் போயிடலான்ற மாதிரி வந்து போகிறாங்க. இப்படி இருக்கும்போது ரேகாவும் சத்யாவும் பேசிகிட்டு இருக்கும்போது சிந்தாமணி இவங்களுக்கிட்ட வராங்க. மீனான்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்துட்டு, "என்ன மீனா, பூஜை இனிமே ஆரம்பிக்கலை, அதுக்கிடையிலே போனால் இப்படி?" என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "இல்லை, நாங்கள் ஏர்லியாகவே வந்துட்டோம், அதனால் போகணும், வீட்டில் வேலை இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "என்ன மீனா இது? உன்னோட தம்பி பண்ணுற விஷயம் நீ நின்று பார்க்க வேண்டாமா? எப்படியான வாழ்க்கை வாழ்கிறான் தம்பி, எப்படி இருக்கிறாங்க? நீ என்ன நினச்சி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சியோ தெரியலை. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. நான் பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை வந்து ரேகாவுக்கு எடுத்திருக்க மாட்டான். அப்படி ஒரு தங்கமான பையன். நல்ல மாதிரி குடும்பத்தையும் பார்க்குறான், அதே மாதிரி வந்து நல்ல மாதிரி வந்து கம்பெனியும் பார்த்துக்கொள்கிறான். இதை பார்த்து நீ பெருமை தானே படணும். எதுக்கு நீ வந்து கண்ணீர் வடிக்கிற? ஓ, நீ வந்து என்ன வந்து பழி வாங்கணுமென்றதுக்காக தான் ரேகாண்ட வாழ்க்கையை நாசமாக்க பார்த்துருப்ப. இப்போ எல்லாம் தலைகீழாக மாறி இருக்குல்ல, அதை நினச்சி உனக்கு கவலையாக இருக்கா? உங்களை போல் மற்றவங்களோட வாழ்க்கை ஏமாத்தணும்னு நினச்சா இதுதான் நடக்கும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. மீனா வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா நினைக்கிறாங்க, இப்போ பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் ஏதாவது பேசினா அதை அப்படியே போய் சத்யாட்ட சொல்லி, இங்கே பாரு, உன்னோட அக்காவை இந்த பூஜையை பார்த்துட்டு போக சொல்ல, அவள் என்ன பேசிட்டு போனா தெரியுமா? நீ நிற்கிற இடத்துலலாம் நான் நிற்க மாட்டேன், நான் கிளம்புறேன்ட்டு போகிறா. ஏன் இப்படி எனக்கு மேலே வந்து கூவம் காட்டுறான்ற மாதிரி வந்து நான் சொல்லாதெல்லாம் சொல்லுவாள். வேண்டாம், நான் போயிடலான்ற மாதிரி வந்து நினச்சிட்டு நான் போயிட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து இவங்க சொன்னாங்களோ இல்லையோ இந்த விஷயத்த வந்து சிந்தாமணி போய் சத்யாட்ட சொல்கிறாங்க. சத்யா, அதாவது வந்து உங்களுடைய அக்காட்ட சொன்னேன், இந்த பூஜையை பார்த்துட்டு போங்க, சத்யா பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எனக்கு நேரம் இல்லைன்னுட்டு போயிடுறாங்க. ஏன் உங்கள் மேலே இவ்வளவு வன்மம், ஏன் பொறாம வந்துட்டு தான் அவங்களுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க இப்படி தான் ஆண்டி, விடுங்க அவங்கள்ட்ட பேச்சு, அவங்க நின்றா என்ன நிற்கலான்டா என்ன, நாங்கள் நம்மட வேலையை பார்ப்போம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்கிற விஷயம் கூட சீதாண்ட காதில் விழுந்துட்டுது. சீதா இதை சொன்னால் மீனா கவலைப்படுவாங்கன்னுட்டு அவங்க பாட்டுக்கு பேச போகிறாங்க. போகும்போது சீதாட்ட ஒரு விஷயம் வந்து மீனா கேட்குறாங்க. சீதா, எந்த காரணம் கொண்டும் இந்த மாதிரியெல்லாம் பேசினா சத்யான்ற விஷயத்த அம்மாட்ட சொல்லிடாது, அம்மா தாங்க மாட்டாங்க. வீட்டுக்கு சத்யா வாரையிலன்றதை நினச்சி அவன் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. இதில் வேற இவன் இப்படி பேசுகிறான்னு தெரிஞ்சா அவங்க பயந்துருவாங்க, சரியா? அவங்கள்ட்ட சொல்லிடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாக்கா, நான் சொல்லலை என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்கள்ட்ட அம்மாவுக்கு எந்த விஷயம் தெரியத்தான் போகுது. தெரிய வந்தோடனே அவங்க என்ன பண்ண போகிறாங்க